அது ஸ்ப்ளெண்டர் மாதிரி கியர் பாக்ஸோட இருக்குது. இது டிவிஎஸ் 50 மாதிரி ஆக்சிலரேட்டர்லேயே ஸ்பீடாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. வேலை பத்தாய்க்கு ஆள் கிடைக்காம தான் இந்த மிஷினை பார்த்துவாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், போன பதிவில் டெராடோன் ப்ரோவோட கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அந்த இயந்திரம் எப்படிலாம் விவசாயிகள் பயன்படுதுன்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்கள் ஆட்டோ ஃபார்மோட அடுத்த ஒரு இனோவேஷன் மிஷின் ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்குது. ஸோ இந்த இயந்திரம் யாராருக்கெல்லாம் பயன்படும்? அதாவது அது வந்து ஸ்ப்ளெண்டர் மாதிரி கியர் இருக்குது, 3-4 கியர் இருக்குது, ஒரு ரிவர்ஸ் இருக்குது, 3 அடி 2 அடி சொல்லியிருக்கோம், ட்ராலி சொல்லியிருக்கிறோம், ஸ்ப்ரேயர் சொல்லியிருக்கோம். இது வந்து 2 அடி 1 அடி யூஸ் பண்ணலாம். பெல்ட் டைப்பு. சிறு குறு விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். வேலையாட்களுக்கு தட்டுப்பாடு, நம்மளால் செய்ய முடியலையா, மண்வெட்டியை வச்சு எல்லாம் எவ்வளோ தூரம் கொத்துறது, இப்போ பார் அணைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம், அதெல்லாம் பார்க்கும்போது இதில் 2 அடி அகலத்துக்கும் ஓட்டலாம், 1 அடி அகலத்துக்கும் ஓட்டலாம். நம்ம ரிட்ஜர் போட்டு பார் அணைக்கலாம். இதில் ஸ்ப்ரேயர் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பெண்களும் உபயோகப்படுத்தலாம், வயதானவங்களும் உபயோகப்படுத்தலாம், ஆண்களும் உபயோகப்படுத்தலாம். உழவு ஓட்டலாம், 3/4 அடிக்கு வரைக்கும் பரட்டி விட்டுரும். பார் அணைக்கலாம், களை எடுக்கலாம். இந்த 3 வேலையை செஞ்சிடும். நம்ம 2 மாடு வச்சு விவசாயம் பண்ணியிருக்கிறோம். நமக்கு 1.5 HP போதும். இது அதே 5.5 HP தான். நம்ம 2 மிஷினுக்கு ஒரே என்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். ஹோண்டா என்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒவ்வொரு ஹோண்டா என்ஜின் சர்வீஸ் சென்டர் இருக்குது. நேரடியாக அங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், தோட்டத்திலே டெலிவரி தரோம், தோட்டத்திலே சர்வீஸும் தரோம். சார், இன்னும் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரோட்டோ எக்ஸில் ஓட்டி காட்ட முடியுமா சார்? இப்போ எப்படி உழுது, எப்படி களை எடுக்குன்னு பார்க்கலாமா? கட்டாயம். இந்த விவசாயி இது எதுக்காக வாங்கினாங்க, இது வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பயன்படுதுன்ற அவரோட நேரடி ஃபீட்பேக் எடுத்துக்கலாமா சார்? கட்டாயம். அது வந்து முக்கியமானது என்னென்னா, காய்கறி பயிர், கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்த முடியும். வெங்காயம் பார் அணைக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியும். இந்த மாதிரி பந்தல் காய்கறிக்கு உபயோகப்படுத்த முடியும். இலகுவாக இருக்கும். யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்கில்டு வேண்டியதில்லை, ரொம்ப ட்ரைனிங் தேவையில்லை, இந்த ஆஜானுபாகமான ஆள் வேண்டியதில்லை. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்னே? இது ஊர் கருவந்தா சார். என் பேர் ஆரம்பிச்சாங்க. சரிண்ணா, ஆட்டோ ஃபார்ம்லேருந்து ரோட்டோ எக்ஸல் மிஷின் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி தோட்டத்தில் என்னென்ன வேலையெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க? ஆள் கிடைக்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு பொதுவாக? சார், இந்த வாங்கி நான் மிஷின் வாங்கி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு பிறகு எந்த ஆளுமே கூப்பிடல. 2 ஏக்கர் வச்சிருக்கேன் சார். உள்ளிலேருந்து பல்லாரிலேருந்து எல்லாமே நம்ம உழவடிச்சு நம்ம இதிலே பயிர் மாசல் விட்டுக்கலாம். அது வேலை பத்தாய்க்கு ஆள் கிடைக்காம தான் நான் இந்த மிஷினை பார்த்துவாங்க. இதே ஒரு ஏக்கருக்கு களை எடுத்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? இப்போ இதே 1 ஏக்கருக்கு பெட்ரோல் ஊற்றுனீங்க, நீங்களே ஓட்டிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ மிச்சமாதி உங்களுக்கு? சார், இது வந்து 1 ஏக்கருக்கு 3 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 3-4 மணி நேரத்தில் அது உழவு ஓட்டி முடிச்சிடலாம். ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் பெட்ரோல். அதே ஆள் கூலி கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்தீங்க? ஆள் கூலி கொடுத்தா குறைஞ்சபட்சம் கொடுத்தாலே 7,000 ரூபாய்க்கு குறைஞ்சி செய்ய முடியாது. இப்போ 2 வருஷம் ஆகுது இந்த மிஷின் வாங்கி. 2 வருஷத்துல எந்த ஆளுமே 2 ஏக்கருக்கு நான் எந்த ஆளுமே கூப்பிடல. என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க? இப்போ அதாவது வண்டி துடைக்கிறது, ஆயில் போடுறது, அந்த மாதிரி நீங்களாம் என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பீங்க? சார், கம்பெனி உத்தரவு வந்து 40 மணி நேரம் 50 மணி நேரத்துக்கு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அப்படிலாம் கிடையாது. குறிப்பிட்ட 30 மணி நேரத்தில் நான் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 680 தான், பெரிய அளவு கிடையாது. கார்பெட்டர் நல்ல புழுதியாக இருந்தால் இந்த கார்பெட்டரை கலத்தி இந்த பஞ்ச பாஸை மட்டும் கலத்தி நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே இந்த வண்டிக்கு எந்தமான செலவும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க அவங்க நேரத்துக்கு. சரி சார், நன்றிங்க சார். இந்த விவசாயியோட ஃபீட்பேக் பார்த்தோம். ரொம்ப அருமையாக அவர் இயல்பாக அவர் ஃபீல்டில் யூஸ் பண்ணி அவர் என்ன அனுபவிச்சிருக்காரோ அதை இயல்பான ஒரு ஃபீட்பேக்காக கொடுத்தாரு. கண்டிப்பாக விவசாயிகள் பார்த்துருப்பாங்க. இப்போ சார், திரும்ப முதல்ல பார்க்குற விவசாயிகளுக்காக 2 மிஷின் இருக்குது. டெராடோன் ப்ரோ இருக்குது, இங்கே ரோட்டோ எக்ஸல் இருக்குது. எந்த மிஷின் எந்த விவசாயிக்கு பொருத்தமாக இருக்கும், அது ஒரு தெளிவாக சொல்லிடுங்க சார். ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 1400 கஸ்டமர் இருக்காங்க. 1400 கஸ்டமரோட டேட்டா பேஸ் நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுருக்கிறோம். ஒரு கார் கம்பெனி, ஒரு பைக் கம்பெனி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லா கஸ்டமரோட லொக்கேஷன், அவங்க ஃபோன் நம்பர், அவங்க அட்ரஸ்ஸு, அவங்க பணம் எப்போ கொடுத்தாங்க, எப்போ வாங்கினாங்கன்னு ஃபாலோ பண்ணுறோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுதா நாங்கள் வாலண்டியராக கேட்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மண் வகைகளும், எல்லா பயிர் வகைக்கும், எல்லா சூழ்நிலையிலையும் உபயோகப்படுத்துகிற மாதிரி உள்ள அப்ளிகேஷன்லாம் நம்ம மிஷின் இருக்குது. அதனால் எல்லா கிராப்புக்கும் ஒத்து வரும், எல்லா மண்ணுக்கும் ஒத்து வரும். 2 மிஷின் ஏன் கொண்டு வந்தோம், ஏன் நம்ம இட்டாலி ஏசிபிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், ஏன் நம்ம ஹோண்டா வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஆட்டோ பிரிண்ட் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம். 33 வருஷமாக இருக்குது. இந்த கம்பெனி 7 வருஷமாக இருக்குது. நமக்கு முக்கியம் வந்து பணம் பண்ணுறதில்ல, ஒரு தரமான பொருளை விவசாயத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. அதனால தான் அந்த 2 மாடல் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது வந்து 5-10 ஏக்கர் உள்ள 2-3 முறை வேறு கிராப் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சின்ன சின்ன வேலைகள் அழகாக பண்ணிக்கலாம். அதனால தான் அது 1 அடி அகலமும் உண்டு, 2 அடி அகலமும் உண்டு. ப்ளஸ் இதில் ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்டு இப்போ கொடுக்குறோம். அந்த மிஷின் 2 அடி + 3 அடி போகலாம். அது ஸ்ப்ளெண்டர் மாதிரி கியர் பாக்ஸோடு இருக்குது. இது டிவிஎஸ் 50 மாதிரி ஆக்சிலரேட்டர்லேயே ஸ்பீடாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் வந்து 500 கிலோ வெயிட்டு வச்சு ட்ராலி வச்சு
ஸ்ப்ரேயர் வச்சு உபயோகப்படுத்த முடியும். இதில் ட்ராலி வைக்க முடியாது. ஓகே, இது ஒன்று தான் பெரிய வித்தியாசம். ரொம்ப தெளிவா ரெண்டுக்குமே ஒரே 5.5 HP என்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வேலை செய்ய போகிறது 1லேருந்து 1.5 HP தான் லோடு இருக்கும். அதனால் தப்பி தவிர 10 HP 12 HP தான் வாங்கி ஏமாறாதீங்க. உங்கள் பெட்ரோல் காசு தான் வேஸ்ட் ஆக போகுது. இப்போ ரோட்டோ எக்ஸல் பொறுத்த வரைக்கும் வாரண்டி எப்படிங்க சார்? ரெண்டு மிஷினுக்கும் ஒரே தான். 1 இயர் வாரண்டி தரோம். சர்வீஸ் அட் சைட் கொடுக்குறோம், டெலிவரி அட் சைட் கொடுக்குறோம். பார்க்குறவங்க ரோட்டோ எக்ஸலாக இருக்கட்டும் இல்லை டெரட்டான் ப்ரோவாக இருக்கட்டும் வாங்கணும்னா எப்படி உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் சார்? எந்தெந்த வழியில்? நீங்கள் எந்த சேனல் வேணாலும் வரலாம். நமக்கு நம்மளோட மொபைல் நம்பர்ஸ் இருக்குது, அது கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது. நம்மளோட மெயில் ஐடி இருக்குது, வெப்சைட் இருக்குது, அது கீழே ஸ்க்ரால் ஆகிருக்கு. நம்மளுடைய விவசாயிகளோட தோட்டத்துக்கே வந்து அவங்க 2 வருஷம் உபயோகப்படுத்துகிற மிஷினை அவங்க தோட்டத்திலேயே நாம் ஓட்டி காமிக்க நமக்கு அனுமதி கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு, அந்த இடத்துக்கு, அந்த பூமிக்கு, பஞ்சபூதத்துக்கு நம்மளோட இணைந்து செயலாற்றக்கூடிய நவீன உழவனுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி.